விவசாயிகளின் உற்பத்தி பொருளுக்கு உரிய விலை அறிவிக்க வேண்டும், புதிய வேளாண் சட்டங்களை நீக்க வேண்டும், புதிய மின்சார மசோதாவை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் டெல்லி நோக்கி செல்லும் டிராக்டரில் போராட்டத்தின் போது பஞ்சாப் ஹரியானா இடையிலான கானாரி எல்லையில் 21 வயதான சுப்கரன் சிங் எனும் இளம் விவசாயி போலீசாரால் சுடப்பட்டு பலியான வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தியும் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தலைநகர் டெல்லியிலே விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு கடுமையான கொலைவெறி தாக்குதலை ஒன்றிய மோடி அரசாங்கம் தன்னுடைய காவல்துறை கொண்டு தொடுத்து சுப்கரன் சிங் என்கிற 22 வயது நிரம்பிய சிறு விவசாயி, இளம் விவசாயியை படுகொலை செய்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் படுகாயமடைந்து இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள் மீது இன்றைக்கு தேச துரோக வழக்கை கொண்டு வந்திருக்கிறது அரசு, இந்த ஒன்றிய அரசு. அந்த வகையில் இவை அனைத்தையும் கண்டித்து இன்றைக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, அதே போல விவசாய தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு, அனைத்து தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுவும் இணைந்து இன்றைக்கு இந்தியாவிலே கருப்பு தினம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு தினம் அடிப்படையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கோரிக்கைகள் வெல்லும் வரை, குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கும் வரை, அதே போல கடன் தள்ளுபடி வரை, மின்சார மசோதா ரத்து செய்யும் வரை ஒரு கடுமையான போராட்டத்தை விவசாயிகள் நடத்துவோம், வெல்லும் வரை போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.